Hi everyone, இன்னைக்கு நம்ம chapter 3 exercise 3.1ல question number 4, 5, 6 பார்க்க போறோம். First question number 4 எடுத்துக்கலாம். இங்க ஒரு cubic equation கொடுத்திருக்காங்க, அதை நம்ம solve பண்ணணும். அதுக்கு அவங்க கொடுத்திருக்க hint என்னது? Product of 2 root வந்து 1. இப்போ alpha, beta, gammaன்றது 3 roots அப்படின்னா alpha into beta வந்து 1 அப்படி கொடுத்திருக்காங்க. இப்போ general form of cubic equation என்னது? ax cube minus bx squared plus cx minus d equal to 0 plus minus alternative வரும். இப்போ இந்த roots என்னது? alpha plus beta gamma இல்லையா? அப்ப alpha plus beta plus gamma என்னது? coefficient of x squared அதாவது minus b. ஓகேவா? இப்போ product of two roots என்னது? alpha beta plus beta gamma plus gamma alpha coefficient of x அதாவது c. product of 3 root என்னது? alpha beta gamma constant of minus d. இப்போ இந்த மொத்த ஈக்குவேஷனையும் 3 ஆல டிவைட் பண்றோம். எதுக்கு? x cube ஓட கோஎஃபிஷியன்ட் 1 ஆக்குறதுக்கு. சோ x cube minus 16/3 x squared by plus 23/3 x minus 6/3 equal to 0. ஓகேவா? அதாவது x cube minus 16/3 x squared plus 23/3 x minus 2 equal to 0. இப்போ alpha beta gamma தான 3 ரூட்ஸ். அதோட சம் என்னது? coefficient of x squared minus b இல்லையா? so minus of minus 16/3 plus 16/3. அடுத்து product of two roots alpha beta plus beta gamma plus gamma alpha அது என்னது? coefficient of x என்னது? 23/3. அடுத்து product of 3 root alpha beta into gamma என்னது? minus d. இங்க ஏற்கனவே minus 2 இருக்கு. so minus of minus d plus 2. புரியுதா? இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட் வந்து 1 கொடுத்திருக்காங்க. அப்ப ஆல்பா இன்டு பீட்டா 1 வச்சுக்கலாம். இந்த ஆல்பா பீட்டா காமா ஈக்குவல் டு 2ல இந்த 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா காமா ஈக்குவல் டு 2 நமக்கு கிடைக்குது. இதை நம்ம இந்த சம் ஆஃப் ரூட்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு 16/3. அப்ப நான் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் 2 ஈக்குவல் டு 16/3. அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா என்னது? 16/3 minus 2. இப்ப எல்சிஎம் எடுக்கலாமா? alpha plus beta equal to 16 minus 6/3 that is equal to 10/3. ஓகேவா? இப்போ gamma equal to 2 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? alpha plus beta equal to 10/3. ஓகேவா? இப்போ alpha beta equal to 1 நம்மளுக்கு கொடுத்திருக்காங்களா? அதை நம்ம ஸ்ட்ரெயிட்டா யூஸ் பண்ணிக்கிறோம். கரெக்டா? ஏற்கனவே ஸ்ட்ரெயிட்டா நம்ம 1 யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? அதை வேற ஒரு விதமா யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்? ஆல்பா இன்டு பீட்டா வந்து 1 கொடுத்திருக்காங்க. அப்ப பீட்டா என்னது? 1/ஆல்பா இல்லையா? அப்ப இந்த 1/ஆல்பாவை இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஆல்பா பிளஸ் பீட்டா என்னது? 10/3. அப்ப ஆல்பா பிளஸ் 1/ஆல்பா ஈக்குவல் டு 10/3. அப்ப எல்சிஎம் எடுத்தோம்னா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் டு 10/3 இன்டு ஆல்பா. ஆல்பா வந்து அந்த பக்கம் போயிடுது. புரியுதா? அப்போ 3 ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் 3 ஈக்குவல் டு 10 ஆல்பா. 3 வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்துருது. அப்ப 3 ஆல்பா ஸ்கொயர் மைனஸ் 10 ஆல்பா பிளஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த 3 ஆல்பா ஸ்கொயர் மைனஸ் 10 ஆல்பா பிளஸ் 3 நம்ம என்ன பண்ணணும்? ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஓகேவா? 3 ஆல்பா ஸ்கொயர் மைனஸ் 10 ஆல்பா பிளஸ் 3 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ப்ராடக்ட் என்னவா இருக்கணும்? 3 into 3 9 இருக்கணும். சம் என்னவா இருக்கணும்? minus 10 இருக்கணும். அப்போ minus 9 into minus 1 வந்து ப்ராடக்ட் வந்து plus 9 சம் வந்து minus 10. so 3 alpha squared minus 9 alpha minus alpha plus 3 equal to 0 னு எடுக்கிறோம். 3 alpha வெளில எடுத்தோம்னா alpha minus 3. இங்க minus 1 வெளில எடுத்தோம்னா alpha minus 3 equal to 0. அப்போ alpha minus 3 into 3 alpha minus 1 equal to 0. அப்போ either alpha minus 3 0 வா இருக்கணும், இல்லனா 3 alpha minus 1 வந்து 0 வா இருக்கணும். கரெக்டா? either alpha minus 3 0 வா இருக்கணும், இல்ல 3 alpha minus 1 0 வா இருக்கணும். alpha minus 3 0 வா இருந்தா alpha வந்து 3. 3 alpha minus 1 0 வந்து alpha வந்து 1/3. கரெக்டா? இப்போ alpha வந்து 3 ஆ இருந்தா பீட்டா என்னது? 1/alpha இல்லையா? அப்போ 1/3. alpha 1/3 ஆ இருந்தா பீட்டா வந்து 3. சோ நம்மளுக்கு ரூட்ஸ் பாத்தீங்கன்னா alpha beta gamma. அப்போ 1 3 இன்னொன்னு 1/3 gamma வந்து 2. ஓகேவா? ஒன்னு ஆல்பா 3 இருந்தா பீட்டா 1/3, இல்ல ஆல்பா 1/3 இருந்தா பீட்டா 3, காமா வந்து 2. சோ எய்தர் வே வந்து நம்மளுக்கு இந்த 3 ரூட்ஸ் வந்து 3 1/3 2 தான். புரியுதா? ஆல்பா 3 இருந்தா 3 1/3 2, ஆல்பா 1/3 இருந்தா 1/3 3 2. அவ்வளவுதான். புரியுதா? இப்போ அடுத்து 5th क्वेश्चनக்கு போறோம்.
சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். முதல்ல ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க, அதுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிச்சி அதோட ஸ்கொயர் கண்டுபிடிச்சு அதுக்கு சம் கண்டுபிடிக்கணும். புரியுதா? இப்ப நம்ம கொடுத்திருக்க ஈக்குவேஷன் வந்து 2x power 4 minus 8x cube plus 6x squared minus 3 equal to 0. இங்க x power 4 ஓட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கறனால டிவைட் பை 2 பண்றோம் மோனிக் ஈக்குவேஷனை மாத்துறதுக்கு. சோ x power 4 minus 8 by 2 x cube plus 6 by 2 x squared minus 3 by 2 equal to 0. அப்போ x power 4 minus 4x cube plus 3x squared minus 3 by 2 equal to 0. புரியுதா? ஓகேவா? இங்க x power 4 இருக்கிறதுனால நமக்கு 4 ரூட்ஸ் இருக்கும். என்னன்னது? ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா. சரியா? இப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் என்னது? முதல்ல ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா ரூட்ஸ் என்னது? மைனஸ் பி இல்லையா? மைனஸ் பி மைனஸ் ஆஃப் -4 அதாவது +4. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர்ட் அதாவது ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ். ஓகேவா? ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் அது எப்படி பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூட் இன்டூ செகண்ட் ரூட் அதாவது ஆல்பா பி, அடுத்து 1 into 3 ஆல்பா இன்டூ காமா, அடுத்து 1 into 4th ரூட் அதாவது ஆல்பா இன்டூ டெல்டா, அடுத்து 2 into 3 பீட்டா இன்டூ காமா, அடுத்து 2 into 4 பீட்டா இன்டூ டெல்டா, அடுத்து அந்த பக்கம் வேற எதுவும் இல்ல. சோ அடுத்து போயிடலாம் காமா இன்டூ டெல்டா. புரியுதா? 3 into 4 காமா இன்டூ டெல்டா. அவ்வளவுதான் ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ். இது என்ன வேல்யூ? என்னது? பிளஸ் சி இல்லையா? இங்க 3 தான் இருக்கு. சோ 3 தான் இதோட வேல்யூ. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ ரூட்ஸ் ஆல்பா பீட்டா காமா, அடுத்து ஆல்பா பீட்டா டெல்டா பிளஸ் பீட்டா காமா டெல்டா. ஓகேவா? பீட்டா காமா டெல்டா பிளஸ் காமா டெல்டா ஆல்பா பிளஸ் காமா டெல்டா ஆல்பா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி. சரியா? இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து கிடையாது இல்லையா? சோ மொத்தமா அது வந்து 0 ஆயிடும். அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னது? ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த ரூட்ஸ் ஆல்பா பீட்டா காமா டெல்டா. அது வந்து இ தட் இஸ் -3/2. புரியுதா? சோ நம்ம என்ன பண்றோம்? அடுத்து சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ரூட்ஸ் என்னது? ஆல்பா ஸ்கொயர்ட் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்ட் பிளஸ் காமா ஸ்கொயர்ட் பிளஸ் டெல்டா ஸ்கொயர்ட் இல்லையா? நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டாவோட ஹோல் ஸ்கொயர் எடுக்கிறோம். ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா தெரியாது. சோ ஸ்ட்ரெயிட்டா நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். சரியா? ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா இன்டூ ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா. இப்போ ஆல்பா இன்டூ ஆல்பா ஆல்பா ஸ்கொயர், ஆல்பா இன்டூ பீட்டா ஆல்பா பீட்டா, ஆல்பா இன்டூ காமா ஆல்பா காமா, ஆல்பா இன்டூ டெல்டா ஆல்பா டெல்டா. அடுத்து நெக்ஸ்ட் டேர்ம் என்னது? பீட்டா இல்லையா? சோ பீட்டா இன்டூ ஆல்பா ஆல்பா பீட்டா, பீட்டா இன்டூ பீட்டா பீட்டா ஸ்கொயர், பீட்டா இன்டூ காமா பீட்டா காமா, பீட்டா இன்டூ டெல்டா பீட்டா டெல்டா. அடுத்த டேர்ம் என்னது? காமா, காமா இன்டூ ஆல்பா ஆல்பா காமா, காமா இன்டூ பீட்டா பீட்டா காமா, காமா இன்டூ காமா காமா ஸ்கொயர், காமா இன்டூ டெல்டா காமா டெல்டா. அடுத்த டேர்ம் என்னது? டெல்டா, டெல்டா இன்டூ ஆல்பா ஆல்பா டெல்டா, டெல்டா இன்டூ பீட்டா பீட்டா டெல்டா, டெல்டா இன்டூ காமா காமா டெல்டா, டெல்டா இன்டூ டெல்டா டெல்டா ஸ்கொயர். அப்ப மொத்தமா பாத்தீங்கன்னா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர் தனியா வச்சுக்கலாம். பிளஸ் இப்போ ஆல்பா பீட்டா பாத்தீங்கன்னா 2 இருக்கும். ஓகேவா? 2 ஆல்பா பீட்டா. ஆல்பா காமா பாத்தீங்கன்னா 2 இருக்கும். சோ 2 ஆல்பா காமா. ஆல்பா டெல்டா பாத்தீங்கன்னா 2 இருக்கும். சோ +2 ஆல்பா டெல்டா. அடுத்து பீட்டா காமா பாத்தீங்கன்னா 2 இருக்கும் இல்லையா? இப்ப ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் டெல்டா ஸ்கொயர் எல்லாம் எழுதியாச்சு. அடுத்து பீட்டா காமா பாத்தீங்கன்னா 2 இருக்கும். சோ 2 பீட்டா காமா. அடுத்து பீட்டா டெல்டா பாத்தீங்கன்னா 2 இருக்கும். சோ 2 பீட்டா டெல்டா. ஓகேவா? சோ பீட்டாஸும் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம என்ன பண்றோம்? காமாஸ்க்கு போறோம். சோ காமா டெல்டா எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 இருக்கு. சரியா? இப்போ 2 காமா டெல்டா. ஓகேவா? இதோட இது முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து நமக்கு என்ன தேவை? ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் லாம்டா ஸ்கொயர் வேணும் இல்லையா? கரெக்டா? அப்போ என்ன பண்றோம்? நம்ம அதை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 2 ஆல்பா பீட்டா ஆல்பா காமா இது எல்லாத்தையும் என்ன பண்றோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு அனுப்பிடுறோம். சோ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்
plus gamma squared plus delta squared equal to alpha plus beta plus gamma plus delta whole squared minus 2 into 2 well எடுத்துறோம் into alpha beta plus alpha gamma plus alpha delta alphas முடிஞ்சிச்சு அடுத்து beta gamma plus beta delta அடுத்து beta முடிஞ்சிச்சு அடுத்து plus gamma delta இப்போ alpha plus beta plus gamma plus delta என்னது 4 இல்லையா so 4 squared minus 2 into இந்த 2 roots ஓட ப்ராடக்ட் என்னது 3 இல்லையா so 4 squared minus 2 into 3 16 minus 6 அப்ப வேல்யூ என்னது 10 புரிஞ்சுச்சா இப்போ நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் இங்க ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் இதுல ஹிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க 2 ரூட்ஸ் ஓட ரேஷியோ வந்து 3:2 இருக்கு சரியா ரெண்டு ரூட்டோட ரேஷியோ எப்படி இருக்கு 3:2 இருக்கு கரெக்டா யூசுவலா நம்ம எத்தனை ரூட் இருக்கும் 3 ரூட் இருக்கும் என்னது ஆல்பா பீட்டா காமா இருக்கும் இங்க என்ன கொடுத்திருக்காங்க ரெண்டு ரூட் வந்து 3:2 ரேஷியோல இருக்கு அப்ப என்ன பண்றோம் ஒரு ரூட்டை 3 லாம்டான்னு வச்சுக்குவோம் இன்னொரு ரூட்டை 2 லாம்டான்னு வச்சுக்குவோம் புரியுதா மூணாவது ரூட்டை காமானே வச்சுக்குவோம் புரியுதா ரூட்ஸ் வந்து யூசுவலா ஆல்பா பீட்டா காமான்னு வச்சுக்குவோம் இங்க எப்படி வைக்கிறோம் 3 லாம்டா 2 லாம்டா அப்படின்னு ரெண்டு ரூட் வச்சுக்குவோம் ஏன்னா அவங்க 3:2 ரேஷியோ கொடுத்திருக்கிறதுனால 3 லாம்டா ஒரு ரூட் 2 லாம்டா ஒரு ரூட் மூணாவது ரூட் நம்ம காமானே வச்சுக்கலாம் அப்ப ஆல்பா என்னது 3 லாம்டா பீட்டா என்னது 2 லாம்டா காமா வந்து காமா தான் புரியுதா இப்ப அடுத்து நம்ம ஈக்குவேஷனுக்குள்ள போலாம் ஒரு கியூபிக் ஈக்குவேஷனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம் நம்ம சம் கண்டுபிடிக்கலாமா x cube ஓட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதுனால நம்ம அப்படியே சம்ம ப்ரோசீட் பண்ணலாம் ஓகே சோ சம் கண்டுபிடிக்கலாம் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா என்னது 3 லாம்டா பிளஸ் 2 லாம்டா பிளஸ் காமா அதோட வேல்யூ என்னது மைனஸ் b இல்லையா சோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 9 தட் இஸ் பிளஸ் 9 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர்ட் சரியா அடுத்து இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5 லாம்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு 9 நம்மளுக்கு கிடைக்குது சரியா 5 லாம்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு 9 நம்மளுக்கு கிடைக்குது அடுத்து நம்ம என்ன பண்றோம் 14 என்னது ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ் இல்லையா ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா அது எப்படி பண்றது 3 லாம்டா இன்டூ 2 லாம்டா ஃபர்ஸ்ட் ரெண்டு ரூட் ஓகே 3 லாம்டா இன்டூ 2 லாம்டா பிளஸ் 2 லாம்டா இன்டூ காமா அதாவது 2 இன்டூ 3 plus 3 into 1 அதாவது gamma into 3 lambda equal to c coefficient of x அதாவது 14 சரியா இப்போ ax squared minus bx squared plus cx minus d equal to 0 இதான் ஃபார்மட் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்றோம் இத சிம்பிளிஃபை பண்றோம் அதாவது 6 lambda squared ஓகேவா 6 lambda squared plus 2 lambda gamma plus 3 lambda gamma equal to 14 இப்போ நம்ம 5 லாம்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு 9 கண்டுபிடிச்சிருக்கோமா அதுல இருந்து காமா என்னன்னு சொல்லலாம் 9 மைனஸ் 5 லாம்டான்னு சொல்லலாமா சோ அதை இங்க யூஸ் பண்ண போறோம் 6 லாம்டா ஸ்கொயர்ட் பிளஸ் 2 லாம்டா இன்டு காமா இருக்குல்ல அந்த காமாக்கு பதிலா என்ன போடுறோம் 9 மைனஸ் 5 லாம்டா போடுறோம் புரியுதா சோ 6 லாம்டா ஸ்கொயர்ட் பிளஸ் 2 லாம்டா இன்டு 9 மைனஸ் 5 லாம்டா பிளஸ் 3 lambda into gamma க்கு பதிலா என்ன போடணும் 9 minus 5 lambda equal to 14 அப்போ 6 lambda squared plus 2 lambda into 9 என்னது 18 lambda 2 lambda into minus 5 lambda minus 10 lambda squared plus 3 lambda into 9 வந்து 27 lambda minus 3 lambda into 5 lambda minus 15 lambda squared equal to 14 இப்போ lambda squared எல்லாம் ஆட் பண்றோம் 6 lambda squared minus 10 lambda squared minus 15 lambda squared வந்து minus 19 lambda squared அடுத்து lambda எல்லாம் ஆட் பண்ணா 18 lambda plus 27 lambda என்னது plus 45 lambda equal to 14 நம்மளுக்கு கிடைக்குது அப்போ மைனஸ் லாம்டா ஸ்கொயர்ட் பிளஸ் 45 லாம்டா மைனஸ் 14 ஈக்குவல் டு 0 இதான் வந்து நம்மளுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குது இது நம்ம என்ன பண்ணணும் ஃபேக்டரைஸ் பண்ணணும் புரியுதா minus 19 lambda squared plus 45 lambda minus 14 கிடைக்குது. இது நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். சரியா? இப்போ இந்த 19 ப்ராடக்ட் எப்படி இருக்கணும்? 19 14 இருக்கணும். இதை மல்டிப்ளை பண்ணாம ஸ்ட்ரைட்டா 19 into 14 எழுதிக்கலாம். 2 ஆல டிவைட் பண்ணுவோம்.
2 ஆல டிவைட் பண்ணா 19 அப்படியே தான் இருக்கும் இன்டூ 7 வந்துரும். 7 ஆல டிவைட் பண்றோம் 19 இன்டூ 1 வந்துரும் இல்லையா? இப்போ 2 இன்டூ 7 இன்டூ 19 போட்டா நம்மளுக்கு 19 இன்டூ 14 கிடைச்சிரும். இப்போ நம்மளுக்கு நடுவில் இருக்க சம் என்ன வேணும்? -45 வேணும் இல்லையா? அப்போ -45 எப்படி கொண்டு வரது? -45 38 பிளஸ் 9 அதாவது 2 இன்டூ 19 வந்து 38 ஓகேவா? சோ -38 -7 போட்டா -45 வந்துரும். சோ 19 lambda squared minus 38 lambda minus 7 lambda plus 14 equal to 0 ன்னு ஃபேக்டரைஸ் பண்றோம். சோ 19 lambda வெளில எடுத்தோம்னா lambda minus 2 lambda இங்க அடுத்து -7 வெளில எடுத்தோம்னா lambda minus 2 lambda கிடைக்குது. சோ lambda minus 2 into 19 lambda minus 7 equal to 0 நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ either lambda minus 2 0வா இருக்கும் இல்லனா 19 lambda minus 7 வந்து equal to 0வா இருக்கும். கரெக்ட்டா? lambda minus 2 0வா இருந்தா lambda வேல்யூ என்னது? 2. 19 lambda minus 7 0வா இருந்தா lambda வேல்யூ என்னது? 7/19. கரெக்ட்டா? இப்ப ஃபர்ஸ்ட் lambda 2ஆ இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ் lambda 2ஆ இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ரூட் என்னது? 3 lambda அப்போ 6. ஆல்பா என்னது? 3 into 2 6 கரெக்ட்டா? பீட்டா வேல்யூ என்னது? 2 lambda அப்போ 2 into 2 4. காமா வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் 9 minus 5 lambda ஓகேவா? சோ ஆல்பா வந்து 6 பீட்டா வந்து 4 காமா வந்து 9 minus 5 into 2 அப்ப 9 minus 10 என்னது? -1. சோ lambda 2ஆ இருந்தா ஆல்பா 6 பீட்டா 4 காமா வந்து -1. இப்போ செகண்ட் கேஸ் போறோம். lambda வந்து 7/19 இருந்ததுன்னா என்ன பண்றது? ஓகேவா? செகண்ட் கேஸ் என்னது? lambda வந்து 7/19 இருக்கு ஓகேவா? அடுத்து ஆல்பா என்னதுக்கு? 3 lambda இல்லையா? சோ lambda 7/19 எடுத்துக்கிறோம். ஆல்பா வந்து 3 lambda அப்போ 3 into 7/19 அதாவது 21/19. பீட்டா என்னது? 2 lambda இல்லையா? பீட்டா என்னது? 2 lambda ஓகேவா? அப்போ 2 into 7 into 19 கரெக்டா? 2 lambda 2 into 7/19 that is 14/19 ஓகேவா? அடுத்து காமா என்னது? 9 minus 5 lambda அதாவது 9 minus 5 into 7/19 அதாவது LCM எடுத்தோம்னா என்ன வரும்? கீழே 19 வந்துரும் மேல 171 minus 35 அதாவது காமா வேல்யூ என்னது? 171 minus 35/19 அதாவது 136/19. சோ ஆல்பா வந்து 21/19 பீட்டா வந்து 14/19 காமா வந்து 136/19. சோ lambda 2ஆ இருந்தா ஆல்பா வந்து 6 பீட்டா 4 காமா -1. lambda வந்து 7/19 இருந்தா ஆல்பா வந்து 21/19 பீட்டா 14/19 காமா வந்து 136/19. புரியுதா? இப்போ 2 செட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. புரியுதா? ஏதாவது டவுட் இருக்குதா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஓகேவா? உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். Till then, signing off, Parveena Ramesh. Bye bye.